என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு மிதுன ராசியில் தனது பயணத்தை ஆரம்பிக்க போகிறார். வரும் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி 1:24க்கு மிதுன ராசியில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தனது பயணத்தை ஆரம்பிக்க போகிறார். இந்த பயணத்தில் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட யோகங்களை வாரி வழங்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 5வது வீட்டில் அவருடைய பணியை ஆரம்பிக்க போகிறார். இந்த 5வது வீட்டில் குரு பகவான் இருப்பது மிக சிறப்பானது. 5ல் குரு யோகமான பலனை கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வாரி வழங்க போகிறார். குரு பயிற்சிக்கு பின் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும். நிம்மதியாக இருப்பார்கள். எதையும் செய்து முடிக்கலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். ரொம்ப சுறுசுறுப்புடன் ரொம்ப வேகமாக அவர்களுடைய வேலையை செய்து முடிப்பார்கள். இவ்வளவு நாளாக அவருடைய வேலைகள் அனைத்தும் அப்படியே தேங்கி இருந்திருக்கும். இனி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக உள்ளது. எனவே கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு மிக வேகமாகவும் மிக சந்தோஷமாகவும் இருப்பார்கள். சுபகாரியங்கள் உங்கள் தலைமையில் நடக்கும். இந்த ஆண்டு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல புகழ், மதிப்பு, மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல அதிக மதிப்பெண் வாங்குவார்கள். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று கல்வியை படிக்கும் எண்ணங்களும் ஆசைகளும் உருவாகும். மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று படித்து வருவார்கள். இந்த ஆண்டு வெளிநாடு செல்லும் யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் என்ற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை அமையும். வெளிநாடு சென்று உங்களது வேலையை நீங்கள் செய்து வருவீர்கள். எப்படியெல்லாம் குரு பகவான் யோகத்தை செய்ய போகிறார் பாருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். போன ஆண்டுகள் எல்லாம், அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க என்னதான் திருமண முயற்சிகள் பண்ணினாலும் கல்யாணம் முடிஞ்சிருக்காது. ஆனால் இந்த ஆண்டு குரு பகவான் 5வது வீட்டுக்கு வந்தவுடன் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் நடத்தி வைப்பார். 2வது திருமணம் செய்யலாம் என்ற ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இனி கண்டிப்பாக 2வது திருமணம் முடியும். 5ல் குரு வரும் காலத்தில் காதலில் வெற்றி அடைவார்கள். காதலில் வெற்றி கிடைக்கும். குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் இந்த ஆண்டு கிடைக்கும். உங்களது குழந்தைகள் மூலியமாக பெற்றோர்களுக்கு மதிப்பு, மரியாதைகள், நல்ல பெயர்கள் உண்டாகும். அப்படி மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு பணியில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நிவர்த்தியாகும்.
வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் வேண்டிய இடத்திற்கே மாற்றமாகி செல்வார்கள். வங்கி பணியில் உள்ளவர்கள் உயர் பதவி வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இனி உயர் பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும். 5 குரு அல்லவா, அமோகமாக இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் எந்த தொழிலானாலும் அந்த தொழிலில் அதிக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 5 குரு வரும் பொழுது உங்களது பிறந்த ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருந்து நடப்பு திசா புத்தியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நான் கூறியவை அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். புதிய நகை ஆபரண செயற்கை உண்டாகும். நகை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மிக நல்ல லாபத்தை அடைவார்கள். ஸ்டேஷனரி தொழிலில் உள்ளவர்களுக்கும் இந்த ஆண்டு தொழிலில் உள்ள அனைத்து தடைகளும் நிவர்த்தியாகி அவர்கள் செய்யும் ஸ்டேஷனரி தொழிலில் அதிக லாபங்கள் உண்டாகும். பணம் கொடுத்தல் வாங்கல் தொழிலில் அதிக லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 5வது வீட்டில் உள்ளார் அல்லவா, அதனால பணம் கொடுத்தல் வாங்கல் தொழிலில் அதிக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 9வது வீட்டை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக உங்களது 9வது வீட்டை பார்ப்பார். 9வது வீட்டை குரு பார்க்கறனால தந்தை வழி மூலியமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தந்தை வழி சொந்த பந்தங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக ஆதரவாக பழகுவார்கள். தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய குல தெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று சாமியை கும்பிட்டு மகிழும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். தந்தை வழி மூலியத்தில் இருந்து வந்த அசையா சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். பூர்வீக சொத்தில் உங்களுக்கு லாபங்கள் இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டாக போகிறது. கனரக வாகனங்கள் வாங்கலாம் இந்த ஆண்டு. என குரு பகவான் 9வது வீட்டை பார்ப்பதால் கனரக வாகனங்கள் உங்களுக்கு அமையும். டிப்பர் வாங்கலாம் என்ற ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு டிப்பர் லாரி வாங்கலாம். ஜேசிபி வாங்கலாம் என்ற ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஜேசிபி வாங்கலாம். இன்னும் கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும். அதுமே தொழில் ரீதியாக வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு அமையும். புதிய வாகனங்களும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். எலக்ட்ரானிக் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக முன்னேற்றமும் தொழிலில் இருந்து வந்த தடைகளும் நிவர்த்தியாகி லாபங்கள் உண்டாகும். எலக்ட்ரானிக் படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறோம், நமக்கு வேலை கிடைக்கல என்ற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இனி வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகத்தையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 5வது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் திடீர் யோகம் அடிக்கும். இருந்திருந்தாப்புல யோகம், லாட்ரி டிக்கெட் யோகம், லாட்ரி, சூதாட்டம் இவற்றில் உங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். அதுவுமே உங்க பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நல்ல திசா புத்திகள் நடந்தால் அதிகமான லாபம் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு சுமாரான லாபத்தை தான் கிடைக்கும். இப்படியெல்லாம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் பல யோகங்களை வாரி வழங்கப் போகிறார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வாய்ப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.